அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமா கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்ததான் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்கிய சனி. உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி வந்தோம்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அந்த 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு பாக்கிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வராரு. சரி, பாக்கிய சனின்னு சொல்லிட்டோம், அப்போ பாக்கியத்தை பெருசாக கொடுத்துருவாரா அப்படின்னா, பாக்கியத்தெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் அவர் கொடுத்துறது இல்லைங்க. பொதுவாகவே சனி பகவான் எப்பொழுதுமே அனைவருக்கும் கெடுதலையும் தரதில்லை, நன்மைகளையும் தரதில்லை. அப்படிங்கிறது எப்படி அப்படின்னோம்னா, நம்மளுடைய ஏற்கனவே பேசின மாதிரி பூர்வ புண்ணிய கணக்குகளை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல் நன்மைகளையும் தீமைகளையும் அவர் கொடுத்துட்றாரு. ஒரு வகையில் நன்மைகளை கொடுத்தா இன்னொரு வகையில் நாம் என்ன தீமையான பலன்களை பெற்று வந்தோமோ அந்த தீமைகளை கொடுத்துட்றாரு. அப்படிங்கிறதுனால இந்த பாக்கிய சனி காலங்களில் ஒருத்தருக்கு பாக்கியத்தை கொடுக்குறாரா இல்லை பாக்கியத்தை கெடுக்கிறாரா அப்படிங்கிறது அவர்கள் வாங்கி வந்த வினை பயன் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த பாக்கிய சனி என்ன பண்ணும், 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, பாக்கியத்தை குறிக்கும், தந்தையை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும். அப்போ இந்த இடங்களில் இவர் வரது நல்லதா, கெடுத்துருவாரே, அனைத்தையும் கெடுத்துருவாரே அப்படின்னா உண்மைதாங்க. 1, 5, 9 இந்த திரிகோணங்களில் பாவகிரகமான சனி பகவான் வரது அவ்வளோ ஒன்றும் சிறப்பான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கு வரும் பொழுது தந்தையினுடைய பாக்கியத்தை முதல்ல கெடுத்துறாரு. தந்தைக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்கோ அதை முழுக்க முழுக்க கெடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம். தந்தை மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நற்பலன்களையும் முடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். 8ஆம் இடத்துல இருக்கும்போது கூட தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும், உங்கள் மேலே சொத்து உயில் எழுதி வைக்கணும், உங்கள் மேலே சொத்தை பதிஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார், உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்திருப்பார். அப்போ பாக்கிய சனி வந்தோடனே போய் அப்பா என் மேலே இந்த சொத்தை கரையும் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவோ, இந்த பணங்களை எனக்கு தேவை கொடுங்கன்னு கேட்டிங்கனாவோ அவர் என்ன சொல்லுவார், எனக்கு எதுவுமே இல்லாமல் இவன் பிடுங்க பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் தள்ளப்படுவார். இது அவருடைய தவறு இல்லை. சனி பகவான் அங்கு வரும் பொழுது அவருக்கான சிந்தனைகள் அப்படி தான் ஓடும். தந்தை மகனுக்குமான ஒரு புரிதலை கெடுக்கும் இந்த இடம். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் தந்தை மகனுக்குள்ள பாக்கியத்தை இங்கே கெடுத்துறாரு அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்து இவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ 9ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் எங்கே பார்ப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது லாபத்தை முழுக்க முழுக்க முடைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் திருமணம் செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய முயற்சியும் கெடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பலனையுமே கெடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே 11ஆம் வீட்டில் இருக்கிற அனைத்து
ஆதிபத்தியங்களையும் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் முழுக்க முழுக்க கெடுத்துறாரு அப்படின்னா அதான் சரியான உண்மையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை பார்த்துறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்த்துறாரு. இதற்கு பலம் அதிகம் இல்லைன்னாலும் கூட சகோதர வழி, இளைய சகோதர வழி, அதாவது 11 ஆக்குபை பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, மூத்த சகோதரர் வழி உறவுகளை கெடுக்கிறாரு. மூத்த சகோதர வழியில் இருந்து வரும் உதவிகளை கெடுத்துறாரு. மூத்த சகோதர வழியில் இருந்து வந்த லாபங்களையும் கெடுத்துறாரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கேயும் இளைய சகோதரர் மூலமாக சிறு சிறு கஷ்டங்களை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவர் இருந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படி அப்படிங்கிறனால இதிலையும் உங்களுடைய வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது தான் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா தன்னுடைய 10ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது மட்டும்தான் 9ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா அமையும். ஏன்னா 9ஆம் இடத்துல அமரும் பொழுது என்ன பாக்கியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய 10ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை உங்களுக்கு வேலைகளில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. வேலைகளுக்கு நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி திட்டமிட்டுருக்கிறீங்க, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி திட்டமிட்டுருக்கிறீங்க, வேலை உயர்வு பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுடைய தந்தை இல்லை, உங்களுடைய தந்தை சொத்து மேலே நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தீர்த்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வம்பு வழக்குகள் அதன் மூலமாக கோர்ட்டு படியேறி இருக்கிறீங்க, கேஸ் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும். இல்லை முயற்சி பண்ணிங்கன்னா கோர்ட்டு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அமைச்சு கொடுத்துரும். அதனால் இந்த 10ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்குறது தான் மிகப்பெரிய பாக்கியம். அடுத்ததாக 9ஆம் இடத்தை சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது என்னெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும், வாழ்வியல் பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் விஷயம் தந்தை கூட விட்டு கொடுத்து போயிடுறதாங்க உங்களுடைய முதல் பரிகாரமே. தந்தை கூட பெரிய அளவில் வம்பு வழக்குகள் வச்சுக்காமல் இருக்கிறது மிகச்சிறந்த பரிகாரத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூத்த சகோதரர் வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள், மூத்த சகோதரர்கள் இடத்தில் நீங்கள் பெருசாக வம்பு வழக்குகளை வச்சுக்காமல் இருக்கிறது, அவர்களிடம் இணக்கமாக செல்வது, இதுதான் உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளைய சகோதரர் வழியிலையுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கலாம், அதுதான் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய தந்தை விட்டு சென்ற வேலைகளை செய்வது, உங்கள் தந்தை யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தாருன்னா அந்த வாக்கை நிறைவேற்றுறது, அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வளர்ச்சியை மேம்படுத்திக்கலாம். இதுதான் உங்களுக்கான 9ஆம் இடத்துல சனி பகவான் அமரும் பொழுது இருக்கின்ற வாழ்வியல் பரிகாரங்கள்.